ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எங்கள் ஒர்க் ஷாப்பில் திரிசூலம் செஞ்சாங்க. அவர் பிடிச்சிட்ருக்கிறாரு பாருங்கள். அந்த மேலே நாகர் சிலையோட இது வந்து அந்த பொசிஷன் வச்சு நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு வெல்டிங் அடித்து கொடுக்க சொன்னாங்க. இவங்களும் பட்டற வேலை செய்யறனால இவங்களே அந்த கம்பிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த நாகர் சிலை வந்து மேலே இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விசேஷமாக ஒரு கோயிலில் பார்த்துட்டு வந்தால் டூர் போனப்பன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அவங்க வந்து அந்த கம்பி எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. தட்டி இவங்க வந்து வெல்டிங் வச்சு அந்த கூர்மையாக அந்த பதமெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எங்கள் தம்பி கையில் வச்சுக்கிறான் பாருங்கள் அந்த நாகர் சிலை. அது வந்து கரெக்டாக அந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி அவனை கரெக்டாக பிடிக்க சொல்லிவிட்டு அதை டாக்கா வச்சு விட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க எங்கள் ஃப்ரெண்டோடைய அம்மாவும் அப்பாவும் தான். இவங்களும் பட்டற வேலை செய்கிறவங்க தான். இவங்க வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த அறுவாள் பிடி போடுறது, மம்முட்டி பிடி போடுறது, இந்த அருகாமனை வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் வேல் செய்கிற அந்த திரிசூலம் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஃபோட்டோ எடுமா, வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுக்க சொன்னாங்க. சரின்ட்டு நான் எடுத்து போட்டுவிட்டேன். பாருங்கள், அது எங்கள் அம்மா அப்பா மாதிரி தான். இது எங்கள் தம்பி வந்து அதை வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து கையில் பார்த்துட்டு இருந்தான். பாருங்கள், நானும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு திரிசூலம் நான் பார்த்ததே இல்லை. இது மாரியம்மன் கோயிலில் நோன்பு சாட்டிக்கிறனால இது இந்த சமயம் வச்சா நல்லா விசேஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ரெடி பண்ணிட்டாங்க. நேற்று ஈவினிங் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் இதை சாமி கும்பிட்டு வைக்க போகிறாங்க.